ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, ரத்த அணுக்கள் அதிகரிக்கிற மாதிரியும் இரும்பு சத்து அதிகரிக்கிற மாதிரி ஒரு ரெசிபியை பத்தி தாங்க பார்க்க போறோம். அது என்ன ரெசிபினா, முருங்கைக்கீரை பொரியலும் முருங்கைக்கீரை வேக வச்சு அதே தண்ணியிலேயே ரசம் எப்படி பண்றது தாங்க பார்க்க போறோம். ஈஸியான முறையில டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. முருங்கைக்கீரை ஒரு 3 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷானதா எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பறிச்சுட்டு 3 டைம் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, குச்சிலாம் எதுவும் இல்லாமல். வெங்காயம் 1 இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, வரமிளகாய் ஒரு 2, பச்சை மிளகாய் ஒரு 2, தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி எடுத்து இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த பொரியல். இப்போ ரசத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. புளி ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. தக்காளி 1 நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 12 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் 1, வரைமிளகாய் ஒரு 2, கருவேப்பிலை ஒரு 4-5 தலை எடுத்துக்கோங்க. மிளகு 3/4 டேபிள் ஸ்பூனு, மல்லி 1 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு. இதெல்லாம் மசாலாவாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரசப்பொடியே இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி போடும்போது ரசம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கீரையை வேக வச்சுக்கலாங்க. நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கீரைலாம் காலையில் பறித்து ஈவினிங் செஞ்சிங்கன்னா வாடிரும். ஃப்ரெஷ்ஷாக பறித்து உடனே செய்யுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை முழுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்க. இது கூடயே உப்பு சேர்த்துடலாம், கல்லுப்பு தேவையான அளவு. சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு. சீரகம் சேர்த்து வேக வச்சு பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த வாசனை. உப்பு சீரகமும் சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு வேக வைங்க மூடி போட்டு. இடையில இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சிடலாங்க. ரசத்துக்கு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்குவோம், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சாலும் டேஸ்ட் இருக்காதுங்க ரசம். இப்போ பூண்டை இடிகளில் தட்டி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப நைஸாக போயிடும், பூண்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக தட்டி முழுசாக சாப்பிட்டாதாங்க பூண்டு சாப்பிட்டாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ புளியை ஊற வச்சுக்கலாங்க. புளி, தக்காளி அது கூடவே. தக்காளியில் இந்த அடிப்பகுதியை நீக்கிருங்க. இது கூடவே தண்ணி கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் புளியை கரைக்க நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தக்காளியும் நல்லா கரைக்க நல்லா வரும், அதுக்காக. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்க, நல்லா கொதிக்குது. கீரையும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கலர் மாறி வந்தாலே கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. நம்ம பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டிருந்தோம், வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சமாக ஆயிடுச்சு, குறைஞ்சிரும் வெந்துருச்சுன்னா. தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு வெந்து. இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாங்க ரசத்துக்காக. முருங்கைக்கீரையை வேக வச்ச தண்ணியே இதில் எடுத்து வச்சாச்சுங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ இது கூடவே புளியை கரைச்சி அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை தண்ணியில் சூப்பு கூட பண்ணலாங்க. அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சு அதில் பெப்பர் பொடி கொஞ்சம் சேர்த்து சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டு குடித்தா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இது கூட தக்காளியை சேர்த்துடலாம். இது மாதிரி புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா இது கூடவே தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம். உப்பு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசத்தை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துடலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஒரு கடாயில். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ரசத்துக்கு இது மாதிரி தாளித்து போடும்போது ரசம் வாசனை சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இது கூட கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். அது நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு.
மிளகாய் ஒரு 2 சேர்த்துடலாம், காம்புலாம் இல்லாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து வாசனைக்காக. இப்போ இது கூடவே மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு. இப்போ இது கூடவே பூண்டு தட்டி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பை வந்து இந்த புளிலாம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரசத்தை லைட்டாக கொதி வர அளவுக்கு. இதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, வாசனையும் கூட. சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விடுங்க. ரசத்துக்கு வந்து லைட்டாக பபிள்ஸ் வந்தாலே போதுங்க, ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது ரசம். பாருங்க, லைட்டாக சைடில் வந்து பபிள்ஸ் வருது. இப்போ வந்து இது கூடவே தேங்காய் துருவல் லைட்டாக சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து ரசம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, அது ஒரு தனி டேஸ்ட்னே கூட சொல்லாங்க. ஒரு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை பொரியல் செய்ய ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாயிருச்சுங்க. இது கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூடவே பச்சை மிளகாய், வரமிளகாய், கடலைப்பருப்புலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இது கூட இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது நல்ல வெங்காயம் வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூடவே கீரை வேக வச்சு எடுத்துருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். தண்ணி வந்து நல்லா வடிகட்டிடுங்க. சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விடுங்க. கொஞ்சம் இந்த முருங்கைக்கீரையில் தண்ணிலாம் இருக்குங்க, அதெல்லாம் நல்லா கொஞ்சம் சுண்டுனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கணும். பாருங்க, நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க, அது ஒரு தனி டேஸ்ட்டுன்னே சொல்லலாம் முருங்கைக்கீரைக்கு. அது சேர்க்காமல் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டே இருக்காதுங்க. ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பொரியலும் முருங்கைக்கீரை ரசமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்லையும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.